உங்களோட அரசியல் செயல்பாடு என்னன்றது சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மும்முனை போட்டி அப்படின்ற அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கலாமான்றது அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஒண்ணுமே இல்லாத கட்சி இவங்களா இந்த மாதிரி பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இப்ப 8% ஓட்டு தான் இருக்கு, 10% இல்ல அப்படின்றது தானே குணசேகரன் அவரோட லாஜிக். இவங்களுக்கு எத்தனை % ஓட்டு இருக்கு? டிவிகேவுக்கு 1% கூட கிடையாது. அது எல்லாமே அசம்ஷன் தான். கையில பெர்சன்டேஜ் ஓட்ஸ் எதுவும் கிடையாது. 24ல எலெக்ஷன் நிக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனா நீங்க கண்டெஸ்ட் பண்ணல. சோ உங்க கையில எவ்வளவு ஓட்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீங்களா ஏதோ அசம்ஷன்ல முன் வச்சுட்டு இருக்கீங்க. எதுக்கு இவ்வளவு பெரிய ஹைப் கொடுக்கணும்? இப்ப பெரிய ஒரு சித்தாந்தம் கையில இருக்கு, ஒரு பெரிய கொள்கைவாதி, பெரிய மாற்றத்துக்கான கட்சியா இருந்தா கூட நீங்க ஹைப் எல்லாம் கொடுக்கலாம், ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. பட் எதுவுமே இல்லாம விஜய் வந்தா பெரிய அரசியல் தாக்கம் ஏற்படுத்துவாரு, அது என்ன மாதிரியான தாக்கமா இருக்குன்றதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும்ல. இல்ல, கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தப்பெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தாக்கம் இருந்திருக்கு தானே, அந்த அடிப்படையில சொல்றாங்க. இல்ல மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு எடுத்துக்க கூடாது. என்ன மாதிரியான தாக்கம்ன்றது என்னோட கேள்வி. கடந்த காலங்கள்ல நடிகர்கள் உள்ள வந்து என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்காங்க? கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அவருக்கு ஏற்படுத்தின தாக்கம் என்ன? 2019 2021 நாங்க ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரோம்னு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவங்களுடைய போய் சேர்ந்துடுறாரு. இது என்ன தாக்கம்? இது இல்ல, வெற்றி பெற்றவர்களும் இருக்காங்க, தோல்வி அடைந்தவர்களும் இருக்காங்க. நான் இதுல தோல்வி வெற்றியை பத்தியே பேசல, உங்களோட இன்டென்ஷன் என்னன்றதை பத்தி பேசுறேன். நீங்க மக்களை ஏமாத்திருக்கீங்க.